இந்த ஈத்தர்ல லாஸ்ட் ஒரு மெத்தட் இருக்கு, ஜெய்சல்ஸ் மெத்தட் ஒரு மெத்தட் இருக்கு. எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெய்சல்ஸ் மெத்தட். இதுக்கு நேம் என்ன சொல்லுங்க? அனிசோலா ஈத்தாக்சி பென்சின். அதனுடைய காமன் நேம் என்னது? அனிசோல் ஈத்தாக்சி பென்சின். ஈத்தாக்சி பென்சின் கரெக்டா? இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மீத்தாக்சி பென்சின் அண்ட் ஈத்தாக்சி பென்சின் இந்த லேப்ல பாத்தீங்கன்னா ஒரு மீத்தாக்சி பென்சின் கொடுத்துட்டு இதை வந்து கொடுத்துட்டு மீத்தாக்சி பென்சின் ஈத்தாக்சி பென்சின் அப்படி கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் தான். சரிங்களா? இந்த லேப்ல செய்யக்கூடியது in the presence of hydroiodic acid, in the presence of hydroiodic acid. இந்த ரெண்டு ப்ராசஸ்ல என்ன கிடைக்கும்? இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் O மைனஸா, அதாவது ஆக்சிஜன் என்ன பர்சன்டேஜ் இருக்கும், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பர்சன்டேஜ் இருக்கும். இது டெல் பாசிட்டிவ், இது என்னது டெல் நெகட்டிவ். இங்க டெல் பாசிட்டிவ், என்னது டெல் நெகட்டிவ். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் அப்ரோச் பண்ணோம். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் அப்ரோச் பண்ணோம். என்ன கிடைக்கும்? என்ன வெளிப்படும்? ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஜெய்சல்ஸ் மெத்தட் சொல்லுங்க. ஜெய்சல்ஸ் மெத்தட் பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா அனிசோல் கனடாவுக்கு மட்டும் தான் செய்யும். சரிங்களா? முன்னாடி வில்லியம்சன் இதை சிந்தசிஸ் பார்த்தோம். சிம்பிள் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம், மிக்ஸ்டு ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணலாம். அனிசோல் கனடாவுக்கு மட்டும் இது அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மெத்தட் என்னன்னு கேட்பாங்க. இந்த மெத்தட் என்னது? ஜெய்சல்ஸ் மெத்தட். இது ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் தான் உங்களுக்கு ஈத்தர் ஃபர்ஸ்ட் இது இருக்கா இல்லைன்னு தெரியல, பட் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன மெத்தட் தெரிஞ்சுனா போதும். அனிசோல் கனடாவுக்கான ஒரு ஜெய்சல்ஸ் மெத்தட் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்பது. சரிங்களா? அடுத்து வந்து இந்த இது ரெமெடி வந்து ஃபீனாலுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கா? அடுத்து லாஸ்ட் டாபிக் நம்ம ஆல்ரெடி ஒரு சொல்ற டாபிக் preparation of phenol. Preparation of phenol. First of the Dow's process होगा. Dow process. Dow process ना Dow's process होगा. Dow's process அப்படினா ஒரு குளோரோபென்சீன் எடுத்து அந்த குளோரோபென்சீன்ல பர்టిక్యులர் ஹீட் சரிங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு with particular finity 73 Kelvin இந்த மாதிரி ஏதாவது டெம்பரேச்சர் கொடுத்து கொடுத்தோம். சரிங்களா? இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்? இப்போ sp2 கார்பனா sp2 கார்பன்ல என்ன பண்ண முடியாது? டைரக்டா இது சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன் நடக்க முடியாது. ஆமாவா இல்லையா? அப்ப என்ன கண்டிஷன் இருக்கும்? எலிமினேஷன் ரியாக்ஷன் பண்ண முடியாது. பென்சீன்ல என்னென்ன பாசிபிள் இல்ல? பென்சீன்ல அடிஷன் ரியாக்ஷனோ எலிமினேஷன் ரியாக்ஷனோ பாசிபிள் இல்ல. ஆனா என்ன ரியாக்ஷன் பாசிபிள்? சப்ஸ்டிட்யூஷன் பாசிபிள். இப்போ சப்ஸ்டிட்யூஷன்ல அலிபாடிக் சப்ஸ்டிட்யூஷனா அரோமாட்டிக் சப்ஸ்டிட்யூஷனா? இது அரோமாட்டிக். அப்ப இது எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிட்யூஷனா நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிட்யூஷனா ஒண்ணு தெரியல. என்ன சப்ஸ்டிட்யூஷன்? எலக்ட்ரோஃபைல்ல இங்க வரக்கூடிய என்ன இருக்குமா? எலக்ட்ரோஃபைலா இருக்கும். இப்போ இதுவும் எலக்ட்ரான் இருந்துச்சு, சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற கேஸ் எலக்ட்ரான் இருந்துச்சு. அப்ப என்ன நடக்கும்? கண்டிப்பா எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிட்யூஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. என்ன சப்ஸ்டிட்யூஷன்? நியூக்ளியோபிலிக். நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிட்யூஷன்ல எத்தனை இருக்கு? SN1AR இருக்கு, அதாவது SNAR இருக்கு. இன்சோட்டாக் பார்த்தோமா? என்ன அட்டாக்? இன்சோட்டாக். என்ன நமக்கு பென்சைன் உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல. அப்ப இங்க இருக்கக்கூடிய OH மைனஸ், அதாவது Na+ and OH மைனஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த அட்டாக் பேர் என்னது? இப்போ இந்த கார்பன் வந்து குளோரின் எலக்ட்ரான் ரிசைக்கிள் பண்ணும்போது இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகும். எங்க எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகுதோ அதே இடத்துல அட்டாக் பண்ணும். இட் இஸ் கால்ட் SNAR மெக்கானிசம். அடிஷனல் எலிமினேஷன் மெக்கானிசம் இருக்கு. உங்களுக்கு பார்ப்போம். அதுக்கான மூணு கண்டிஷன்ல பார்ப்போம். எலக்ட்ரான் ரிசைக்கிள் பண்ணனும். இதுக்கான ஆர்டர் கூட பார்க்கறாங்க கிளாஸ்ல. குளோரின் கரெக்ட்டா? குளோரின் அதுக்கப்புறம் குளோரின் அண்ட் அயோடின் இது ஒரு ஆர்டர் பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் NO2 இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டர் பார்த்தோம். பார்க்கமே இல்லையா? கரெக்ட்டா? இதெல்லாம் SNAR ஆர்டர் அப்படின்னு பார்த்தா அரோமாட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிட்யூஷனுக்கான ஆர்டர். சோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஃபீனால் வந்து கிடைக்கும். இது அரோமாட்டிக் ஆல்கஹாலான ஃபீனால் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட். இந்த மெத்தட் பேரு டவுஸ் process. இந்த process பேரு டவுஸ் process. உங்களுக்கு காம்படிட்டிவ் கேட்கக்கூடியதுனா இது ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் SNAR மெக்கானிசம். SNAR மெக்கானிசம் அப்படினா அடிஷன் எலிமினேஷன் மெக்கானிசம். அடிஷன் எலிமினேஷன் மெக்கானிசம். சரிங்களா? இது இந்த ஃபீனாலுடைய ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். செகண்ட் ப்ரிப்பரேஷன்
ஒரு புக்ல என்ன கொடுத்திருக்காங்க செகண்ட் ப்ரிப்பரேஷன் அப்போ பென்சில் சல்போனிக் ஆசிட் பென்சில் சல்போனிக் ஆசிட் இப்போ பென்சில்ல சல்போனேஷன் பண்ணலாமா பென்சில் என்ன பண்ணலாம் சல்போனேஷன் அப்படிங்கிறது concentrated H2SO4 only கரெக்ட்டா SO3H அதாவது எலக்ட்ரோஃபைல் என்னது SO3H+ ஒரு பென்சில்ல சல்போனேஷன் நடக்கும் all the carbon are same type of carbon so SO3H+ வந்து கிடைக்கும் இத ஃபர்தரா சோடியம் ஹைட்ராக்சைடு with base அதாவது கண்டிஷன் ஹீட் கண்டிஷன் பண்ணலாம் எதுக்காக ஹீட் கண்டிஷன் பண்ணலாம் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது பேஸ் சரிங்களா இப்போ இந்த சல்ஃபர் ட்ரைஆக்சைடு இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் O அப்படி இருக்கும் அந்த பாண்ட் பிரேக் பண்ண அதிகமான எனர்ஜி வேணும் அதாவது என்ன கொடுத்துருப்பாங்க புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அதாவது SO3 SO2 வெளியே போயிடும் அப்போ SO2 வெளியே போயிட்டா ரிமைனிங் ஒரு ஆக்சிஜன் இருக்கும் ஒரு ஆல்டர்னேட் என்ன இருக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்கு நமக்கு என்ன கிடைக்கும் ஃபீனால் வந்து கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஃபீனால் SO2 வந்து வெளியே போயிடும் SO2 வெளியே போனா ஒரு சல்போனேஷன் சரிங்களா அடுத்து இன்னொரு ப்ராசஸ் கூட பார்ப்போம் டைசோடைசேஷன் பார்த்தோமா டைசோடைசேஷன் செகண்ட் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் பார்க்க ரொம்ப முக்கியமான ப்ரிப்பரேஷன் சரிங்களா டைசோடைசேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க டைசோடைசேஷன் அப்படின்னா ஒரு அனிலின் கன்வெர்ட்டட் இன்டு பென்சீன் டைசோடியம் குளோரைடு ஆல்ரெடி பார்த்துக்கலாம் சார் அனிலின் கன்வெர்ட்டட் இன்டு பென்சீன் டைசோடியம் குளோரைடு அதுக்கான ரியேஜன்ட் பார்த்தீங்கன்னா NaNO2HCl கரெக்ட்டா இட் இஸ் கால்ட் தி டைசோடைசேஷன் process இந்த process பேர் என்னது டைசோடைசேஷன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல நடந்துறோம் ஆல்கஹால் ஃபீனால் அதுக்கு முன்னாடி ஹாலோஆல்கேன் இருந்து ஹாலோஆல்கேன் நடந்துறோம் அப்ப NH2 என்னவா கன்வெர்ட் ஆகும் பென்சீன் டைசோடியம் குளோரைடா N2Cl ஆ கன்வெர்ட் ஆகும் இந்த பென்சீன் டைசோடியம் குளோரைடா ஃபர்தர் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது N2 is the best living group வெளியே போயிடும் ஹைட்ரஜன் குளோரைட் கூட சேர்ந்து HCl வெளியே போயிடும் ரிமைனிங் இருக்கக்கூடிய OH வந்து ஆட் ஆகும் இட் இஸ் கால்ட் the phenol the third important preparation அடுத்து important preparation என்னது கியூமின் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அது இருக்கா இல்லைன்னு தெரியல பட் நீங்க பாத்துக்கோங்க கியூமின் அப்படிங்கிறது ஐசோப்ரோபைல் பென்சீன் இட் இஸ் கால்ட் தி கியூமின் இந்த கியூமின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பிடில் கிராஃப்ட் கால்குலேஷன் பார்த்தா பிடில் கிராஃப்ட் ஒரு பென்சீன் கூட பிடில் கிராஃப்ட் கால்குலேஷன்ல பார்த்திருப்போம் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று லிங்க் தான் ஒரு பென்சீன் அந்த பென்சீன்ல அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு AlCl3 with 10 propyl chloride எடுத்து CH3 CH2 CH அப்ப AlCl3 குளோரின் AlCl4 வெளியே போய்டும் ஒரு பிரைமரி கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும் பிரைமரி கார்போஹைட்ரேட் லீஸ்ட் ஸ்டேபிள் கார்போஹைட்ரேட் ஒரு ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகும் ஒரு ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆன ஐசோப்ரோபைல் கார்போஹைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த ஐசோப்ரோபைல் கார்போஹைட்ரேட் ஒரு பென்சில் அட்டாக் பண்ணா இட் இஸ் கால்ட் கியூமின் இட் இஸ் கால்ட் கியூமின் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் கியூமின் இந்த கியூமின் என்ன பண்ணுவாங்க பெராக்சைடு குரூப் போடுவாங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு சோடியம் பெராக்சைடு இந்த மாதிரி பெராக்சைடு குரூப் போடும்போது நமக்கு நடக்கக்கூடிய மெக்கானிசம் என்னன்னா இன்சர்ஷன் ரியாக்ஷன் முதல்ல நடக்கும் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு மெக்கானிசம் தேவையில்ல பட் எப்படி நடக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க இருக்கக்கூடிய கார்பன் அதாவது கார்பன் ஹைட்ரஜன் இருக்குமா டோட்டல் கார்பனுக்கு 3 வேலன்சி இன்னும் ரிமைனிங் என்ன இருக்குதா இருக்கும் ஒரு ஹைட்ரஜன் இருக்குதா இருக்கும் இந்த ஹைட்ரஜன் இருக்கும் இந்த கார்பன் 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 இந்த கார்பன் கார்பன் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து ஸ்ட்ராங் பாண்ட் கம்பேர்ட் டு கார்பன் ஹைட்ரஜன் அப்ப இந்த பாண்ட் ஈஸியா நம்மளால பிரேக் பண்ண முடியும் இந்த பாண்ட் பிரேக் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த பெராக்சைடு இருக்கக்கூடிய ரெண்டு ஆக்சிஜன் இன்சர்ட் ஆகும் இது பேர் இன்சர்ஷன் ரியாக்ஷன் ஆக்சிஜன் இன்சர்ஷன் ரியாக்ஷன் இத ஃபர்தரா என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இது மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இந்த ஆக்சிஜன் மேல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இந்த ஆக்சிஜன் கூடிய ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணாது ஒரு இடத்துல இருக்காது இமிடியேட்டா வெளியே போறது ட்ரை பண்ணோம் அப்ப என்ன பண்ணுவோம் இங்க இருக்கக்கூடிய பாண்ட் வந்து இது மைக்ரேட் ஆயிட்டு இந்த அசிட்டோட வெளியே போயிடும் இங்க இருக்கக்கூடிய OH வந்து ஆட் ஆகும் நீங்க ப்ராடக்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி கிடைக்கும் சரிங்களா பட் என்ன தெரியும்னா ஒரு கியூமின்ல இருந்து பெராக்சைடு போட்டோம்னா என்ன கிடைக்குது தெரியும் ஃபீனால் கிடைக்குது அப்படிங்கிறது இது அடுத்த ப்ரிப்பரேஷன் வேற என்ன ப்ரிப்பரேஷன் இருக்கு அவ்வளவுதானா வேற இல்லையா தரவ எக்ஸ்ட்ரா சொல்ல அது தரவ சொல்லுங்க சரி இதெல்லாமே ஃபீனால் ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப முக்கியமான ப்ரிப்பரேஷன் அந்த 4 ப்ரிப்பரேஷன் தான் சரிங்களா நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கு உங்களுக்கு வேற எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தா சொல்லுங்க அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டவுஸ் process தெரியணும் இந்த டவுஸ் processல ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் என்னன்னு தெரியும் எல்லாத்துக்கும் ஃபீனால் தான் ப்ரிப்பேர் பண்றாங்க டவுஸ் processல எடுத்துக்கக்கூடிய கேட்டலிஸ்ட் என்ன சோடியம் ஹைட்ராக்சைடு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் மெசனியர் மெக்கானிசம் இப்சோ அட்டாக் என்ன அட்டாக் இப்சோ அட்டாக் ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் அடிஷன் எலிமினேஷன் மெக்கானிசம் அடுத்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறோம்னா இந்த சல்போனேட்
சல்போனேஷன் இந்த ப்ராசஸ் பேர் என்னது சல்போனேஷன் இந்த சல்போனேஷன்ல கிடைக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் சல்போனேட்டிக் ரியாக்ஷன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சல்போனேஷன் கிடைக்கும் ஃபர்தரா சோடியம் ஹைட்ராக்சைடு ஹீட் போட்டோம்னா ஃபீனால் கிடைக்கும் அடுத்து வந்து அமீன் அதாவது அனிலின் அனிலின் என்ன பண்ணோம் டைசோடைசேஷன் ப்ராசஸ் பண்ணோம்னா பென்சீன் டைசோடியம் குளோரைடு கிடைக்கும் பென்சீன் டைசோடியம் குளோரைடு ஃபர்தரா என்ன பண்ணோம் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா ஃபீனால் கிடைக்கும் லாஸ்ட் ப்ராசஸ் கியூமின் பெராக்சைடு அந்த ரியாக்ஷன் பேர் என்ன அப்படின்னா கியூமின் பெராக்சைடு ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன் பேர் என்னது கியூமின் பெராக்சைடு ரியாக்ஷன் நமக்கு கியூமின்ல இருந்து என்ன கிடைக்கும் ஃபீனால் வந்து கிடைக்கும் இது ஃபீனால் உடைய ப்ரிப்பரேஷன்ல 4 இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன் ஓகேவா